Smoking causes cancer and smoking kills. Consumption of alcohol is injurious to health. சொல்லுங்க பெரியம்மா. டேய், அன்பு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் என்னை வந்து ஆஃபீஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறியாடா சக்தி? நான் கதிரோட வெளில கிளம்பிட்டு இருக்கேனே. சரி, அப்ப நான் பஸ்லயே வந்துடுறேன்டா. அவன் வீட்லயா இருக்கானான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்கடா. சரி, ஓகே. என்னடாச்சு? டேய், அன்பு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கானு பார்த்துட்டு போயிடலாமாடா? டேய், நான் வரலடா, நீ வேணா போயிட்டு வாடா. ஒரு 10 நிமிஷம்டா, நானும் உன் கூட வரேன்டா. உனக்கே தெரியும்ல, நான் போயே ஆகணும்டா. நான் வரல. டேய், இப்போவாச்சும் நான் சொல்கிற பேச்சை கேளுடா. வீட்டை போட்டுட்டு எங்கே போனோம்? டேய் சக்தி. ஆ நான் வீட்டில் தான் இருக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் இவனை. ஏய், ஆமாம் ஜெனி. ஜெனி, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்போம்ல. ஆமாண்டா. எனக்கு நேரில் உன்ட்ட பேச பயமாக இருந்தது. அதான் உன் காலில் உள்ள நினச்சி காலில் சொல்லலான்னு இருந்தேன். சொல்ல அன்பு. அதான் ஜெனி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இதுல என்ன இருக்கு யோசிக்க? சொல்லுடா. அது வந்து டேய் ஜெனி ஜெனி நான் கூப்பிட்றேன் ஜெனி, நான் கூப்பிட்றேன். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லும் போது தான் வருவியா? நானும் பெரியம்மாவும் அவ்வளோ வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கோம். கால் எடுக்காம இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? யாரா ஜெனி? டேய், நான் அவளை ரொம்ப மாசமாக லவ் பண்ணுறேன்டா. அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. எங்கே ரிஜெக்ட் பண்ணுறாளோன்னு பயமாக இருக்குடா. இதில் என்ன இருக்குது யோசிக்கிறதுக்கு? போய் அந்த பொண்ணுக்கிட்டே தைரியமாக சொல்லு. வாங்க ப்ரோ, எல்லாம் என் நேரம். நீங்கள் என்னமோ அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி கிழிச்சா மாதிரி பேசுகிறீங்க. அவனுக்கு வந்தால் தான் ப்ரோ தெரியும். டேய், ஏண்டா சக்தி, நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்படி அடிச்சுட்டு போறாரு, சொல்லுடா. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்க போகிறேனே தெரிலடா. டேய், ரொம்பலாம் யோசிக்காதடா. மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறா. டேய், அவதானே கால் பண்ணுறா. எடுத்து பேசுடா.
ஹலோ. சொல்லு கதிர், கால் பண்ணியிருந்த. கையல் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து ஒன்றுமே கேட்கலடா. கேக்குதா? ஹலோ. ஒரே நிமிஷம். இப்போ கேக்குதா? சொல்லு. ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்ல, அதான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஹலோ ஹலோ, கேக்குதா? டேய், ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசு. இப்போ கேக்குதா? ஹலோ. டேய், ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, ரொம்ப சத்தமாக இருக்கு. போவது கேக்குதா? சொல்லு. சொல்லு. சொல்லுடா. நீ என் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறான்னு கேட்க தாண்டி கால் பண்ணேன். கரெக்டாக தப்பாக சொல்கிறான். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் யோசிச்சிருந்தியா? நானே ஆக்சுவலாக காலேஜ் முடிஞ்சு ஊர்லேயே ஸ்டே பண்ணலாம் தான் இருந்தேன். சரி பரவாயில்ல, நீ கூப்பிடுறல. இன்னைக்கு நைட்டே பஸ் ஏறி நாளைக்கு சென்னை வந்துட்டு உன்னை பார்க்குறேன். ஓகேவா? ஹலோ ஹலோ. டேய், இருக்கியா? நீ வந்துருவல்ல? வந்துருவேன்டா. இன்னைக்கு நைட் பஸ் ஏறி நாளைக்கு மார்னிங் சென்னை வந்துட்டு கால் பண்ணுறேன். பார்ப்போம். சரி, ஓகே, பாய். எல்லாம் நேரம்டா. ஏன்டா கரெக்டாக தானே பேசிகிட்டு இருந்த? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க வைக்கிறோம் போய் சொல்லி வச்சிருக்க. நம்ம என்ன அந்த ஸ்கிரிப்டே முடிக்கல. டேய், என்னால் முடியலடா, சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. நீயே பார்த்தல. டேய் டேய், ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. அவள் நாளைக்கு உனக்காக ஊர்லேருந்து கிளம்பி வரா. அவள் எஸ் சொல்கிறாளோ நோ சொல்கிறாளோ, ஆனால் உன் மனசில் இருக்கிறத நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நீ எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். புரியுதா? நாளைதான் வரால, நேரில் சொல்கிறேன். பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேடா. என்னடா ஆச்சு? ஊர்ல இருந்து பஸ்ல வரும்போது கையில
வழியிலேயே she lost her breath. I'm sorry. நீ கூப்பிடுறல நீ வந்துருவல்ல? வந்துருவேன்டா. எல்லாமே நல்லாண்டா. நான் உண்மையா சொல்லியிருந்தா வந்திருப்பாளா? விட்றா விட்றா. கயல் கயல். அந்த பொண்ணு செத்ததுக்கு தான் காரணம்னு இன்ன வரைக்கும் அவன் அந்த கில்ட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். டே சக்தி, அவர் எங்கடா? அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும். ஹாப்பி பர்த்டே கயல். டேய் போய் பேசுடா. சாரிடா அன்பு, நான் அப்படி அடிச்சதுக்கு. ஆனால் என் கோவம் நியாயம்டா. பிடிச்சவங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு அப்போயே சொல்லிடணும்டா. ஏன்னா லைஃப்பில் நமக்கெல்லாம் வாய்ப்புன்றது ஒரு வாட்டி தாண்டா கிடைக்கும். அதை அப்போயே யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. டேய் அண்ணா, நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி நான் மிஸ் பண்ண மாட்டேண்ணா. மனசுக்குள்ள உண்மையை தேக்கி வைக்கிறதுனால அந்த உண்மையை சொல்லாமல் வெளியில் பொய்யா மாறும்போது நம்மளை அழிச்சிடும். ஒரு பதில் கிடச்சதா கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் சொல்லிக்கலாம் நம்ம விடுற அந்த ஒரு செகண்டு தான் என்ன மாதிரி பல பேருக்கு அந்த சான்ஸ் திரும்பி கிடைக்காமலே போயிடுது. Say it before it's too late.